ஹாய் சொந்தங்களே, எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, 2 நாளைக்கு முன்னாடி பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து அதிரடியாக அவர் முதல்ல ஆட்சிக்கு வரும்போது ஒரு சில டேரிஃப்லாம் போட்டார் இல்லையா, அதை இப்போ என்ன பண்ணுறாருன்னா நல்லிஃபை பண்ணுற மாதிரி ஒரு சில அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்க்கு அவர் வந்து ரெசிப்ரோக்கல் டேரிஃபை கேன்சல் செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் சைன் பண்ணார். ஸோ இதுக்கு பின்னணி என்ன, இதனால் வந்து ஏதாவது பாதிப்பு இருக்குமா, இங்கே இருக்க எக்ஸ்பர்ட்ஸ் என்னெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க. சரி, ஓகே. இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரிடே ஐட்டம் நிறைய வந்து ஒரு ரேஞ்ச் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ், அதாவது வந்து காஃபி, பனானா, டொமேட்டோஸ், பீஃப், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கு எல்லாமே வந்து ரெசிப்ரோக்கல் டேரிஃப் இல்லை. இதனால் மக்கள் வந்து இதை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த சைன் பண்ணும்போது அவங்க ஒரு ரீசன் சொன்னாங்க. பட் இங்கே இருக்க எக்கனாமிஸ்டெல்லாம் பேனிக்காக ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் நியூஸ் மீடியாவில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் வந்து இல்லை, இது வந்து சம்திங் கொஞ்சம் வந்து சயின்ஸ் மாதிரி தெரியுது, அதனால் கொஞ்சம் நம்ம காஷியஸாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எந்த நியூஸ் சேனல் திறந்தாலும் இதுதான் வந்து பேச்சாக ஓடிக்கிட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாகவே கம்மியாகிட்டு வருது. பிட்காயின் பார்த்தீங்கன்னா 100,000க்கு மேலே, அதாவது 122K வரைக்கும் போச்சு. ஆனால் இப்போது அது அப்படியே குறைஞ்சி 90,000 கிட்ட வந்துருச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது இங்கே இருக்க எக்கனாமிஸ்ட்லாம் வந்து இல்லை, இது இன்னும் கொஞ்சம் வேர்சன் ஆகிறதுக்கான சயின்ஸு, அதனால் இது இன்னும் கீழே போயிடாமல் இருக்கிறதுக்காக இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் சைன் பண்ணி இந்த பொருட்கள் விலையெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லிஃபை பண்ணுறாங்களோ அப்படின்னு தான் நியூஸ் மீடியாவில் வந்து ஒரு அலாரம் சவுண்டை கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இப்படி தான் இங்கே இருக்கிற சிச்சுவேஷன் இப்போதைக்கு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தா, எல்லாரோட ஃபோக்கஸுமே வந்து இப்போது நாளைக்கு வரப்போகிற இன்வீடியாவோட ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்டை வச்சு தான் இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இன்வீடியான்றது ஒரு கம்பெனி மட்டும் கிடையாது. இப்போது ஏஐ பூமுக்கு அது வந்து ஒரு லிட்மஸ் டெஸ்ட் மாதிரி. ஏன்னா நீங்கள் இன்வீடியாவோட ஏர்னிங்ஸ் சரியாக இல்லை, கொஞ்சம் ஷேக்கியாக இருக்குது, அவங்க அந்த ரிப்போர்ட் வந்து கொஞ்சம் ஃபேவரபுளாக இல்லை அப்படின்னா இங்கே இருக்க எக்கனாமிஸ்ட்டும் சரி, இங்கே இருக்க அந்த இன்வெஸ்டரும் சரி, ஓகே ஏஐ வந்து கொஞ்சம் அந்த பீக் அட்டைன் பண்ணிடுச்சு போல இருக்குது, இதுக்கப்புறம் கொஞ்சம் க்ரோத் வந்து ஒன்று ஸ்டேபிளைஸ் ஆகும், இல்லை கொஞ்சம் இறங்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த மணியை புல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களோ அப்படிங்கிற அந்த கேள்விக்கு இன்வீடியாவோட ஏர்னிங்ஸாக வந்து பதில் சொல்லும். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது ஆக்சுவலாக அது வந்து இன்றைக்காக இருக்கும். ஏன்னா நான் ஒரு நாள் முன்னாடி ஷூட் பண்ணுறேன், அடுத்த நாள் வந்து எடிட் பண்ணி வரும்போது அடுத்த நாள் வரும். ஸோ இன்னும் சில மணி நேரத்தில் இன்வீடியா ஏர்னிங்ஸ் வந்து வரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இது எப்படி வந்து மார்க்கெட் ரியாக்ட் ஆக போகுதுன்னு தெரியல. அதனால் எல்லாரோட ஃபோக்கஸும் இப்போதைக்கு ஏஐ செக்டர் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க இந்த ஒரு கம்பெனி இன்வீடியாவோட ஏர்னிங்ஸ் தான் வந்து அவங்க லேசர் ஃபோக்கஸ்டாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரி, ஏன் இன்வீடியா இப்போ பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் மெஜாரிட்டி ஆஃப் த ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டேட்டா சென்டருக்கு தேவையான ஜிபியூஸ் தான் இயர் ஆன் இயராக அஸ்ட்ரானமிக்கல் க்ரோத் இருக்குது. அந்த இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது அந்த டேட்டா சென்டருக்கு வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க நிறைய கம்பெனிஸ். அது ஆப்பிளாக இருக்கட்டும், மைக்ரோசாஃப்டாக இருக்கட்டும், ஓப்பன் ஏஐ, இந்த நிறைய கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த டேட்டா சென்டர் அதை வந்து பில்டு பண்ணுற அந்த ஜிபியூஸ் தான் இன்வீடியா கிட்டேருந்து வாங்குறாங்க. ஸோ இங்கே என்ன ஆகுதுன்னா, அந்த டேட்டா சென்டரில் தான் ஹெவியாக இன்வெஸ்ட்மெண்ட் போகும்போது அது கொஞ்சம் ஷேக்கியாக இருக்குது அப்படின்னா அப்போ அந்த செக்டர் கொஞ்சம் வந்து அடி வாங்குது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அவங்க அந்த இன்வீடியா கம்பெனியோட ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்டில் நிறைய மெட்ரிக்ஸ் வரும் இல்லையா, அதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு ரெடியாக வந்து இங்கே இருக்க எக்கனாமிஸ்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்கேஸ் அது வந்து கொஞ்சம் ப்ராமிசிங்காக இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா தென் இட் வில் பி அ ப்ராப்ளம் அப்படிங்கிறது இங்கே இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸோட ஒரு காஷனாக இருக்குது. இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் வந்து ஒரு எவ்ரிடே ஐட்டம் ஆகிடுச்சு. ஏதோ ஒரு சின்னதாக லைட்டாக வந்தால் கூட உடனே வந்து ஓகே கிராஷ் ஆக போகுது, ஏ வந்து பூம் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நாளாகவே இப்படியே தான் இருக்குது. பார்க்குறவங்களும் வந்து இதுக்கப்புறம் உண்மையாகவே கிராஷ் வந்தால் கூட இல்லை போல் அப்படிங்கிற அளவுக்கு தான் இங்கே இருக்க நியூஸ் மீடியாக்கெல்லாம் வந்து அப்பப்போ வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்து கிராஷ் வந்துடுமோ, பபுள் வந்துடுமோ அப்படி இப்படின்னு பேசுகிறதுனால இங்கே என்ன ஆக ஆரம்பிக்குதுன்னா, ஒரு சில எக்கனாமிக்ஸ்லாம் ஒரு படி மேலேயே போயிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே இப்போ வந்து ஏஐ தான் நெக்ஸ்ட் பிக் திங்காக இருக்குது. இதே மாதிரி தான் 1920ஸ்லேயும் அப்போ வந்து ரேடியோ தான் வந்து நெக்ஸ்ட் பிக் திங்காக இருந்துச்சு. ஸோ அந்த காலகட்டத்தில் ரேடியோ வச்சு நாங்கள் இதை பண்ண போகிறோம் அதை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து இதே மாதிரி க்ரேஸியாக ஸ்டாக் மார்க்கெட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் போயிட்டு அதுக்கப்புறம் 1929 பார்த்தீங்கன்னா கிராஷ் வந்துச்சு. அப்பயும் அந்த 1929 கிராஷுக்கு முன்னாடியும் இப்போது நம்ம டேரிஃப் சம்மந்தப்பட்ட எப்படி பேச்சு ஓடிட்டு இருக்கு இந்த யூஎஸ் கவர்மெண்ட்டில், அதே மாதிரி அப்போ வந்து டேரிஃப் வந்து ஒரு சில வேலை போட்டாங்க. அது வந்து வேற ஒரு ஸ்டோரின்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இதே மாதிரி இன்சிடென்ட்ஸாக அப்பயும் நடந்துச்சு. ஸோ அந்த டேரிஃபும் வந்து அந்த 1929 கிராஷுக்கு ஒரு காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில எக்கனாமிஸ்ட்லாம் வந்து லிங்க் பண்ணுறாங்க. அதே மாதிரி இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போ வந்து ரேடியோ இருந்துச்சு, இப்போ வந்து ஏஐ இருக்குது. அப்போவும் வந்து டேரிஃப் போட்டாங்க, இப்போயும் வந்து டேரிஃப் இருக்குது. அப்போ வந்து கிராஷ் வந்துச்சு, இப்போயும் கிராஷ் வரும் அப்படிங்கிற மாதிரி அந்த ரிலேட் பண்ணி வந்து ஒரு படி மேலே போயிட்டு இந்த கொஞ்சம் ஹார்ட் கோட் எக்கனாமிக்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் வந்து இந்த மாதிரி பேச ஆரம்பித்தோன்னே இப்போதைக்கு இந்த டைம் பீரியடில் தான்
ட்ரம்ப் என்ன பண்ணுறாருன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் சைன் பண்ணுறாரு. இந்த மாதிரி வந்து எவ்ரிடே அக்ரிகல்ச்சர் ஐட்டமுக்கு நாங்கள் வந்து ரிவர்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இவ்வளோ தூரம் வந்து ஸ்டபனாக இருந்துட்டு இப்போ ரிவர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ சம்திங் ஏதோ ஒரு மெட்ரிக்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமோ அப்படின்ற கேள்வி தான் இப்போ இங்கே இருக்க யூடியூப் மீடியாலாம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்குது. இது வந்து 1929 இருக்க மாதிரி இப்படி இருக்காது. ஏன்னா இந்த கொஷின் நிறைய வர இங்கே இருக்கிற இந்த பாசிட்டிவ் சைடில் இருக்க எக்கனாமிஸ்ட்டும் வந்து அவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி கவுண்டர் ஆர்குமெண்ட் கொடுக்குறாங்க. அதில் ஒரு கவுண்டர் ஆர்குமெண்ட் ரொம்ப கிரெடிபிளான சோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபெட் மீட்டிங்கில் இதே கேள்விக்கு ஒரு பதில் சொல்லியிருந்தாரு. அப்போது நம்ம என்ன பண்ணோம், ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதை பார்க்காதவங்க நான் இங்கே லிங்க் கொடுக்குறேன், அங்கே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன் ஷார்ட்டாக ஃபெட் சேர் ஜெரோம் பவுல் என்ன சொல்லியிருந்தாருன்னா, போன வாட்டி அந்த 1920 நடந்தது வந்து ஸ்பெக்குலேஷன் தான், அதெல்லாம் வந்து பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஹெவியாக இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஆனால் இப்போ இருக்கிற கம்பெனிஸ் எல்லாமே வந்து ஸ்பெக்குலேட்டிவ் கம்பெனிஸ் கிடையாது. 1929 வந்த கிராஷை பார்த்துட்டு நிறைய வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இந்த 100 வருஷமாக எவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்துருச்சு. அப்போ இருந்த மென்டாலிட்டி வந்து வேறு, இப்போ இருக்கிற மென்டாலிட்டியும் இப்போ நிறைய கார்ட் ரெயில்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற கம்பெனிஸ் எல்லாமே வந்து அவங்க ஒரு லெஜிட்டிமேட் ப்ராடக்ட் பில்டு பண்ணி அதை சேல் பண்ணி அதுக்கு அவங்க வந்து ப்ராஃபிட்டும் கொடுக்குறாங்க. ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்டை நீங்கள் பார்த்தீங்கனாலே இட்ஸ் லைக் தேர். அதனால் இந்த வாட் யூ டிஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஜெரோம் பவுல் வந்து சொல்லியிருந்தாரு. இங்கே இருக்கிற பாசிட்டிவாக பேசுகிற எக்கனாமிஸ்ட்டும் இந்த பாயிண்ட் தான் அவங்க வந்து முன்வைக்கிறாங்க. இது கூடவே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸோட நேஷ்னல் டெட் அதுவும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க 1 இயர் அந்த டெட்டு வாங்கினதுக்கான இன்ட்ரெஸ்ட் கட்டுவாங்க பார்த்தீங்களா, அந்த இன்ட்ரெஸ்ட் ஸ்பெண்டிங்கே இப்போ வந்து டாப் 4 ஸ்பெண்டிங்கில் ஒன் ஆஃப் த ஸ்பெண்டிங்காக இருக்குது. ஈவன் ஸோ அமெரிக்காவோட டிஃபென்ஸ் பட்ஜெட், அதாவது அமெரிக்காவை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அவங்க ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்களோ அதுக்கு மேலேயே இந்த இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு போகும்போது இது வந்து இட்ஸ் அ வரிசம் சைன் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட்டும் வந்து இந்த எக்கனாமியை பற்றி நெகட்டிவாக பேசுகிற எக்கனாமிஸ்ட் வந்து முன்வைக்கிறாங்க. ஆனால் இல்லை, இது எல்லாத்துக்குமே ஏஐயில் இருக்க இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நல்லிஃபை பண்ணும். ஏஐயில் வந்து வரக்கூடிய அந்த ஏர்னிங்ஸ் எல்லாமே பார்த்து அந்த க்ரோத் எல்லாமே வந்து இதை வந்து நல்லிஃபை பண்ணும் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்க ஒரு ஆர்கியூமெண்ட்டாக இருக்குது. இந்த சிச்சுவேஷனில் தான் இந்த ஏர்னிங்ஸ் வந்து வரப்போகுது. ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஏர்னிங்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம என்ன எதுன்னு தெரியும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து எப்படி இதை கொண்டு போகிறாங்க, இல்லை என்ன மாதிரியான டாக்ஸ்லாம் வரப்போகுது அப்படின்னு நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரலாம். ஸோ அவ்வளோதாங்க, இந்த டாபிக் பற்றி நான் பார்த்த விஷயங்கள் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதில் 1-2 பாயிண்ட் உங்களுக்கு வந்து இல்லை ப்ரோ இது கொஞ்சம் மாற்றி சொல்லி தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை தாராளமாக வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒன்று இந்த பாயிண்ட்ல நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்துச்சுன்னா அதையும் வந்து தாராளமாக கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, டாடா, டேக் கேர், பை பை அண்ட் சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப்.